வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இன்னைக்கு ஜென்ரலாக காமனாக நம்ம வீட்டில் கேட்குற ஒரு விஷயம், எல்லாத்து வீட்லேயுமே இது நடக்கிறது. ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் இது இல்லை, அது இல்லை, இது பத்தலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம். அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது சரியா இல்லை? அப்படி என்கிட்ட அது இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் போது ஓகே அதை நோக்கி நான் ஓடணும் அப்படின்னு அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா, இல்லை எப்போ பாரு இல்லை இல்லை இல்லைன்னே சொல்கிறீங்களே, அது எப்படி எடுத்துக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது யூஸே கிடையாது. இதுதான் என்கிட்ட காசு, இந்த காசுக்கு எனக்கு இவ்வளோ தான் வரும், ரைட்டாக? அது அக்செப்டன்ஸ் இல்லாமல் என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இது ஃபஸ்ட்டு நான் யாருன்னு அக்செப்ட் பண்ணி, நான் இந்த லெவலில் இருக்கிறேன், நான் இதுதான் என் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நான் ப்ராப்ளமே சரி கட்டணும் அப்படின்னு போகணும். நான் ப்ராப்ளமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் 99 பேர் சொல்கிறது. என்ன, எனக்கு எந்த தப்பும் கிடையாது, உலகம் எனக்கு ஒன்றும் செய்யலை, என் ஜாதகம் சரியில்லை, என் விசேஷம் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. எஸ், லைஃப் ரேண்டம் தான். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, சொசைட்டி இவ்வளோ தூரம் டெவலப் ஆனால் அந்த ரேண்டம்னஸ் நம்மளுக்கு தெரியல. ரேண்டம்னஸ்னால் நீங்கள் எது சொல்ல வரீங்க சார்? நான் ஏன் ரோட்டில் இறங்கி ரோட்டில் நடக்கலாம், லாரி நடிச்சிடலாம். ஓகே, என்ன நடக்கும் அப்படிங்கிறது இட்ஸ் அ பியூர் ஆக்சிடெண்ட். இட்ஸ் அ ரேண்டம் ஈவெண்ட். நான் நடந்தே போயிருக்க வேண்டாம், லாரி வந்திருக்கவே வேண்டாம், அடிச்சிடுச்சு. இஸ் இட் ப்ரிவென்டபுள்? இட் இஸ் ப்ரிவென்டபுள். பட் அந்த ரேண்டம் ஈவெண்ட்டை நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுறதோ இல்லையா? பட் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட்டு ரேண்டம் ஈவெண்ட்டோட இம்பேக்டை நம்ம குறைச்சிக்கிட்டே போகிறோம், எஸ்பெஷலி இன் பிளேசஸ் லைக் டெத். இப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கறச்ச ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாஸ் 32. 32 வருஷம். ஒரு மனுஷன் பிறந்தான்னா 32 வருஷம் வரைக்கும் இருப்பான். இன்றைக்கி அது 76 ஆகிடுச்சு. ஸோ இட் வாஸ் எக்ஸ்பேண்டட். ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹஸ் பிகம் 1920s தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்தது. இந்தியாவில் ஃபுல்லாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வரத்துக்கு 1950s and 60s ஆகிடுச்சு. செவரல் கம்யூனிகபிள் டிசீசஸை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ தண்ணியை ட்ரீட் பண்ணிட்டோம், கால்ரா இது மாதிரி வாட்டர் கேரியர் டிசீஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னும் மழை பெஞ்சால் கொசுவை அவாய்ட் பண்ணோன்னா டெங்கு குறையும். இஃப் யூ ஆர் மோர் எஃபிஷியன்ட் வித் மஸ்கிட்டோ கண்ட்ரோல், நம்மளது டெங்குலாம் குறையும். ஸோ வி ஹவ் ரெடியூஸ்ட் அ லாட் ஆஃப் ரேண்டம் ஈவெண்ட்ஸ். சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடும். இது கோவிட் மாதிரி ஈவெண்ட்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ரைட்டாக? இப்போ கோவிட் இஸ் ஆக்ட் ஆஃப் ரேண்டம், ஒன் ஆஃப் த ரேண்டம் அக்கரன்ஸ். அது எப்படி நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. நடந்துருச்சு, நடக்காமலும் இருந்திருக்கலாம். இந்த ரேண்டம் ஈவெண்ட்டு வந்தால் நம்ம எதிர்கொள்ளணும். பட் அந்த ரேண்டம் ஈவெண்ட்டு தான் நடக்க போகுது அப்படின்னு நீ ஒர்க் பண்ணாமல் இருந்தேன்னா லைஃப்பில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியாது. இந்த ரேண்டம் ஈவெண்ட் நம்ம தெரியாமல் வருது தான் நம்ம சக்ஸஸ்ஸு, ஜாதகம், அது இதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் அப்படி ரேண்டம் ஈவெண்ட்டாக ஒன்று நடக்கிறதுக்கு நாம் நிறைய பேர் வைக்கிறோம்ல சார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோவிட் சொன்னீங்க. கோவிட் நான் இப்போ நியூஸ் ரீடராக இருந்தப்போ டிசம்பர் டைமில் 2019 ஒரு நியூஸ் நான் படிக்கிறேன் காலையில் 7 மணிக்கு. நியூஸ் என்னென்னா, சைனாவில் சூப்பர் மார்க்கெட் விட்டு ஒருத்தர் வெளியே வராரு, என்னன்னே தெரியல, சுருண்டு விழுந்து இறந்துட்டாருன்னு. அதுதான் கோவிட். We do not know where it started. It started somewhere in China. மீதி எல்லாம் ரூமர்ஸ். இட் இஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஏதோ ஒரு வைரஸ் வந்துருச்சு. மோஸ்ட் லைக்லி ஃப்ரம் அனிமல்ஸ் இட் காட் டிரான்ஸ்மிட்டட் இன்டு மென். அதான் சார், அந்த பெர்செப்ஷன் தான். நான் அது அந்த பெர்செப்ஷனை பாசிட்டிவாக வைக்கிறதா நெகட்டிவாக வைக்கிறதா? அப்படி கிடையாது. உனக்கு யூ டோன்ட் நோல. பட் இந்த ஹியூமன் மைண்டு ரேண்டம் ஈவெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேங்குது. பட்டணத்தார் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா உலகம் சுற்றி அவரை பிடிச்சி அழகுது. நோயிங் ஃபுல்லி வெல், நாளைக்கு நீ தான் அங்கே போகிற, நீ வந்தால் போய் தான் ஆகணும். இன்னொருத்தம் போனால் நீ அழற. அது அட்டாச்மெண்ட். அண்ட் தட் ரேண்டம் ஈவெண்ட் ஆஃப் ஹிம் பாசிங் அவே யூ ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட். இப்படியும் நடக்க தான் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். அதான் நீங்கள் சொல்கிறது, இந்த ரேண்டம் ஈவெண்ட்டை மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தான் ஸ்கேர்சிட்டியை நீ ஏற்றுக்க மாட்டேங்குது. ஓகே, என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ என்கிட்ட அந்த திறமை இல்லைன்னு நான் ஒத்துக்கிட்டாதான், அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டாதான், அப்போ நான் என் திறமையை வளர்த்துக்கணும்
அப்படின்னு நான் நினைக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற திறமைக்கு எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். எனக்கு இதுக்கு மேலே வேணும்னா என் திறமையை நான் வளர்த்துக்கணும். ஓகே சார், அப்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் என்னால் இதை செஞ்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் மெயின். ஓகே. நான் கட்டுறது கையளவு, கற்காதது கடல் அளவு. ஸோ கடல் அளவுக்கு விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நீ அட்மிட் பண்ணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எனக்கே எல்லாம் தெரியும், நானே பிஸ்தா, நானே ஈகோ அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அப்போ என்னன்னா, இது மாதிரி நீ நினச்சேன்னா உன் லைஃப் அந்த பெரிய சக்ஸஸ் கூட 10-15 இயர்ஸுக்கு மேலே வராது. ஸோ நீ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் தட் சக்ஸஸ். நீங்கள் லாஞ்சிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நல்ல சைக்கிள்ங்கிறது 10 வருஷம். பட் இஃப் ஐ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் தட் பியாண்ட் another 10 years, ஐ ஷுட் ஹேவ் நாலேஜ். அதாவது நார்மலாக வரக்கூடிய இந்த ரேண்டம்னஸ் ஆக்ட் சக்ஸஸ் எல்லாமே 10 வருஷம்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. இப்போ ரஜினிகாந்துக்கு 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 90. நான் இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா அவரே அதை சொல்லியிருக்கிறதா சுந்தர் சி சொன்னார். ஒரு மனுஷனுக்கு லக்கோ அதிர்ஷ்டமோ எதாக இருந்தாலும் 8 வருஷம் வரும். அந்த 8 வருஷங்கிறது அவருடைய அண்ணாமலை படத்துலேருந்து படையப்பா படம் வரைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் அந்த ஃபேன் 8 வருஷம் ஓடிட்டு இருக்கிற ஃபேனை அதுக்கப்புறம் ஸ்லோ ஆகும்போது நான் எந்திரிச்சு ஒன்றா கையை வச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கும் முன்னாடியே பாட்ஷாக்கு அப்புறமாவே 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவார். 15 படம் ஒரே டைம் பண்ண ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணிட்டு 4 வருஷத்துக்கு படம் பண்ண மாட்டார். அந்த பீரியட் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இருந்தில்ல. பாட்ஷா முடிஞ்சால் 2 வருஷத்துக்கு படம் வராது. ஆமாம். அப்போ என்ன பண்ணுறாரு? ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ் பண்ணுறாரு. டு டூ டிமாண்டு. தலைவனோட அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்குற வரைக்கும். ஆனால் தான் சொன்னேன், 96 அவர் எலெக்ஷன் இருந்தார்னா அவர் தான் சீஃப் மினிஸ்டர். ஆனால் இன்றைக்கி அவர் சினிமா நல்ல மார்க்கெட்டு. சினிமா விட்டு அவர் அரசியலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அவர் ரெடியாக இருந்தபோது மக்கள் ரெடியாக இல்லை. ஏன்னா அவரோட பீக்லேருந்து அவர் போயிட்டார். ஸோ உங்கள் லாங்கிவிட்டியை நீ எக்ஸ்டெண்ட் பண்ண கற்றுக்கணும். ஹவ் வில் யூ பி ரெலவெண்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்? அதுக்கு நாலேஜ் வேணும். ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் ஸ்கேர்சிட்டி கொண்டு வந்தது. 2 வருஷத்துக்கு படம் நடிச்சிட்டு அப்புறம் நடக்க மாட்டார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நடிப்பு வந்து ஒரு படம் முடிஞ்சோடனே அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணிடுறாரு. ஹீ இஸ் நோ சேஞ்ச் தட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தவர் ஒரு ஸ்கேர்சிட்டி கொண்டு வர்றாரு. இப்போ அவருக்கு தோணுது, நான் இதுதான் என்ன வந்தாலும் எனக்கு லாபம்னு. ஃபைன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.